இன்றைய தினம் தமிழ் வருட பிறப்பு பிறந்து இருக்கிறது. இந்த நாளை அனைவரும் நல்லபடியாக வரவேற்று பூஜை செய்து கொண்டாடி வருகின்றோம். பல பேர் வீட்டில் இன்று காலையில் சிறப்பாக வழிபாட்டை செய்து முடித்திருப்பீர்கள். கணிக்காணும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்திருக்கும். இந்த இனிய நாளை போலவே இந்த வருடம் முழுவதும் அனைவருக்கும் சந்தோஷமும் உற்சாகமும் நீடிக்க வேண்டும் என்று அந்த இறைவனையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து இன்றைய வீடியோவில் என்ன வரப்போகிறது என்பதை பார்க்கலாம். இன்றைய தினம் அனைவரும் கணிக்காணும் நிகழ்ச்சியில் அவரவரால் முடிந்த அளவு ₹1 நோட்டை ஆவது வைத்து வழிபாட்டை மேற்கொண்டிருப்போம் அல்லவா? அப்படி இல்லை என்றால் சில்லறை நாணயங்களையாவது பூஜை அறையில் கண்ணாடி முன்பு வைத்திருப்போம். எல்லோர் வீட்டிலும் தாம்பூலத்தட்டில் அந்த நாணயங்கள் இப்போதும் இருக்கும். அந்த நாணயங்களையோ அல்லது ₹1 நோட்டையோ வைத்து தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம். இன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் இந்த வருடம் முழுவதும் எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட சிக்கலில் சிக்கிக்கொள்ளவே மாட்டீர்கள். அதாவது எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, நேரமும் காலமும் கிரக சூழ்நிலையும் தசாபுத்தியும் சரியில்லை என்றால் அவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தானாக வீடு தேடி வரும். ஒரு நொடி பொழுது கோடீஸ்வரர் கீழே வந்து விடுவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரவே கூடாது என்றால் என்ன செய்வது? ஒரு சின்ன உண்டியலில் எடுத்து உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலையில் வைத்து விடுங்கள். இது குலதெய்வத்திற்கான உண்டியல். இந்த உண்டியலில் போடும் பணத்தை குலதெய்வ கோவிலில் கொண்டு போய் தான் சாத்த வேண்டும். இன்று பூஜை அறையில் வைத்த பணத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெறும் ₹11 எடுத்துக்கொண்டாலும் போதும், இல்லை ₹1 இருந்தாலும் பரவாயில்லை. அதிகபட்சம் எவ்வளவு ரூபாய் வேண்டும் என்றாலும் எடுத்து அந்த உண்டியலில் போடலாம். அது உங்கள் விருப்பம். இன்று தமிழ் புத்தாண்டு அன்று பூஜை செய்த அந்த பணத்திலிருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து அந்த உண்டியலில் செலுத்திவிட வேண்டும். இந்த உண்டியல் கட்டாயம் உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலையில் தான் இருக்க வேண்டும். இதேபோல உங்களுக்கு எப்போதெல்லாம் வருமானம் வருகிறதோ, எப்போதெல்லாம் சம்பளம் வருகிறதோ, எப்போதெல்லாம் லாபம் கொண்டு வருகிறீர்களோ அப்போதெல்லாம் ஒரு சின்ன தொகையை இந்த உண்டியலில் சேர்த்து விடுங்கள். உண்டியல் நிறைவடைந்த உடன் இந்த உண்டியலை கொண்டு போய் குலதெய்வ கோவிலில் செலுத்திவிட்டு வர வேண்டும். இதை காணிக்கையாக குலதெய்வத்திற்கு போட்டு வேண்டிக் கொண்டு வந்தால் எந்த இக்கட்டான சூழ்நிலையில் பணப்பிரச்சனை வரும்போதும் குலதெய்வம் உங்களுடனே இருந்து உங்களை காப்பாற்றிவிடும். பணப்பிரச்சனையில் அதல பாதாளத்தில் விழவே மாட்டீர்கள். இது ஒரு எளிய பரிகாரம்தான். இன்று முதல் இந்த தென்மேற்கு மூலையில் குலதெய்வத்திற்காக பணம் சேர்க்கும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயம் பெரிய அளவில் நல்லது நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.